வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் இருந்து விலகும் செங்கோட்டையன், முக்கிய கட்சியில் துண்டு போட்டாச்சு, எடப்பாடியார் அதிர்ச்சி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக தொடரும் உட்கட்சி பூசல்கள் அவருக்கு தலைவலியை கொடுத்து வருகிறது. அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் போன்றோரை தொடர்ந்து புறக்கணித்து தனக்கான ஆதரவாளர்கள் என்று ஒரு லிஸ்டை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் ஆவணப்போக்கால் அதிமுகவில் உட்கட்சி பூசல் தொடர்ந்து வெடித்து வருகிறது. முக்கியமாக சீனியர் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி முடிவான பின் பல முக்கிய நிர்வாகிகள் கூட்டணி குறித்து மனம் நொந்து கிடக்கின்றனர். சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுகவின் முன்னாள் எம்பி மைத்ரேயன் திமுகவில் இணைந்தார். பல்வேறு மாவட்டங்களில் அதிமுகவினர் திமுகவில் தொடர்ச்சியாக இணைந்து வருகின்றனர். குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் அதிமுகவினர் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்து வருகிறார் முன்னாள் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமியின் முடிவுகள் குறித்து மூத்த அமைச்சர்களிடம் தனது அதிருப்தியை தெரிவித்து புலம்பியும் வந்துள்ளார். அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பலர் செங்கோட்டையனின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அளித்துள்ளனர். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் தனக்கு செல்வாக்கு உள்ள பகுதிகளில் பிரச்சாரம் செய்யாமல் புறக்கணிக்கிறார் என்றும் திடீரென போர்க்கொடி தூக்கியுள்ளார். இதனை அடுத்து செப்டம்பர் 5ஆம் தேதி தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்துவதாக பரபரப்பை கிளப்பியுள்ளார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஆளும் கட்சியான திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. அதே நேரத்தில் எதிர்க்கட்சியான அதிமுகவில் உட்கட்சி பூசல்கள், கூட்டணி இழுபறிகள் என பல்வேறு குளறுபடிகள் நிகழ்வு வருகின்றது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் பரப்புரையை ஆரம்பித்தபோது அவரது இந்த முயற்சிக்கு மூத்த அமைச்சரான செங்கோட்டையன் ஆதரவு அளிக்காதது அதிமுக வட்டாரத்தில் அப்பொழுது அதிமுகவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கோட்டையனின் மோதல் போக்கை தொடர்ந்து ஈரோடு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளில் இபிஎஸ் பிரச்சாரம் செய்யாமல் தவிர்த்து விட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மோதல் தற்பொழுது உச்சத்தை அடைந்திருக்கிறது என்கின்றனர் விபரமறிந்த அதிமுகவினர்கள். செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆலோசனை நடத்திவிட்டு பின்னர் செய்தியாளர்களை சந்திப்பதாக கூறப்படுவது அதிமுகவில் புதிய சர்ச்சையையும் பிளவையும் ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. தனக்கான ஆதரவை திரட்டும் வேலைகளில் செங்கோட்டையன் களமிறங்கி இருப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் முக்கிய நிர்வாகிகள் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் பங்கு பெறுவார்கள் என்ற பேச்சு அதிமுகவினரிடையே எழுந்துள்ளது. அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற சசிகலா கூறியுள்ளார். அந்த கருத்தை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரவேற்றுள்ளார். இது அதிமுகவை ஒரே அணியாக ஒருங்கிணைக்க ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் நம்புகிறார். மறுபுறம் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தங்கள் கட்சியில் கூட்டணி குறித்த அறிவிப்பு வரும் டிசம்பர் மாதத்தில் வெளியாகும் என கூறியுள்ளார். இந்த நிலையில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடரும் உட்கட்சி பூசல்கள் அவருக்கு தலைவலியை கொடுத்து வருகிறது. அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் போன்றோரை தொடர்ந்து புறக்கணித்து தனக்கான ஆதரவாளர்கள் என்று ஒரு லிஸ்டை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறார் என்ற குற்றச்சாட்டுக்கள் தொடர்ந்து எழுந்து வரும் நிலையில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியுள்ளார். செங்கோட்டையன் ஒருவேளை அதிமுகவில் இருந்து விலகும் நிலையில் அவர் பாஜக அல்லது திமுகவில் நிச்சயம் இணைய வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது.
தாவேகாவுடன் இணைந்தோ அல்லது தாவேகாவின் ஒரு அங்கமாகவோ தேராடலை சந்திக்க முடிவெடுத்துள்ளதாக கூறுகிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.